வணக்கம் நண்பர்களே. இந்தியாவிலே வந்து டிசைன் பண்ணி இந்தியாவிலே வந்து டெவலப் பண்ண ஸ்விட்ச் மொபிலிட்டி பிராண்டில் இருக்கக்கூடிய EI V12 இந்த பஸ்ஸோட ஒரு எலக்ட்ரிக் பஸ்ஸு. இந்த பஸ்ஸில் கொடுத்துருக்கூடிய ஃபீச்சர்ஸ் பற்றி தான் நம்ம வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இந்த பஸ்ஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்தியாவிலே வந்து ஃபுல்லாக டிசைன் பண்ணி டெவலப் பண்ணி மேனுஃபேக்சரும் வந்து பண்ணியிருக்காங்க. நமக்கு வந்து ரொம்ப இன்னோவேட்டிவாக வந்து கொடுத்துருக்காங்க. டெக்னாலஜி நிறையா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைன் வைஸும் வந்து நமக்கு வந்து ஒரு அல்டிமேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த பஸ்ஸை வந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து அந்த விண்டோ ஏரியா நல்லா பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. உள்ளே நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்பொழுது வெளியில் இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணி ஒரு ப்ளசண்ட்டாக நம்ம வந்து இந்த பஸ்ஸில் வந்து ட்ராவல் பண்ண முடியும். அதேமாதிரி டிரைவருக்கான அந்த ஒரு விண்ட்ஸ்க்ரீனும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய சைஸில் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டிங்லாம் ஃபுல்லாக LED செட்டப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. DRL வந்து வெர்டிகலாக வந்து வருது. மற்ற ஹெட்லைட்டு டெயில் லைட்டு இது எல்லாமே வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேங்கிங் டைப்பில் பார்த்தீங்கன்னா அவுட் சைடு ரியர் வியூ மிரர் வந்து ரெண்டு சைடும் வந்து கொடுத்துருக்காங்க. சைடு முழுக்க நமக்கு வந்து ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து வருது. மெயினாக இந்த பஸ்ஸோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோர் மவுண்டட் பேட்டரி செட்டப் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் தற்சமயம் வந்து இருக்கக்கூடிய பஸ்களில் இதுதான் வந்து ஃபஸ்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். அது வந்து ஒரு 400 கிலோவாட் பேட்டரி கெப்பாசிட்டி வரைக்கும் 400 கிலோவாட் அதுக்கு கீழே பேட்டரி கெப்பாசிட்டியோடு இருக்கக்கூடிய பஸ்ஸுகளில் இந்த பஸ்ஸில் தான் வந்து நமக்கு வந்து ஃப்ளோர் மவுண்டட் பேட்டரி செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, இதனால் நமக்கு ஏதாச்சும் பெனிஃபிட் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 20% வந்து லோ சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதனால் வந்து பைக்கிலோட ஸ்டெபிலிட்டி வந்து நல்லாயிருக்கும். ரோட் கிரிப்பு வந்து நமக்கு வந்து நல்லாயிருக்கும். உள்ள ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ்க்கும் நல்ல கம்ஃபர்டபுள் வந்து கிடைக்கும். சீட்டிங் அப்படின்னு பார்க்குறப்ப 39 சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் டிரைவர் சீட் வந்து வரும். அதே மாதிரி வீல் சேர் பார்க்கிங் செட்டப்பும் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஏர்போர்ட்லாம் போகிறோம் அப்படின்னா ஒரு பேசஞ்சர் வயசானவங்களாக இருக்காங்க, அவங்களால நடக்க முடியாதுங்கிறப்ப வீல் சேரில் அழைச்சிட்டு வந்து பஸ்ஸில் ஏற்றும் போது ஒரு ரேம்ப் செட்டப் போட்டு தான் வந்து ஏற்றுவாங்க. அந்த மாதிரி ரேம்ப் செட்டப் வந்து பவர் ஆப்ரேட்டட் ரேம்ப் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஃபாஸ்ட்டாக வந்து அந்த மாதிரி இருக்க பேசஞ்சர்ஸை உள்ளே கொண்டு வர முடியும். அதற்கான ஒரு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பவர் ஆப்ரேட்டட் இருக்கிறதுனால நமக்கு வந்து டைமிங்கும் வந்து சீக்கிரம் வந்து உள்ளே ஏற்றி அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டுவல் கன் CCS2 சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு 2 மணி நேரத்துலேயே நமக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி முழுக்க வந்து ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷனோட தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ரியரில் தான் வந்து ரியர் ஃபேஸில் தான் நமக்கு சார்ஜிங் போர்ட் வந்து கொடுக்குறாங்க. அதனால் வந்து ஈஸியாக சார்ஜ் பண்ண முடியும். ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் வந்து ஆப்ஷனும் வந்து இருக்குது. அந்த கேபிள் மடங்குறது இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து வராதுன்னு சொல்கிறாங்க. ஈஸியாக ஒரு இடத்துல வந்து பார்க் பண்ணி சார்ஜ் போட்டு நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. நல்ல ஒரு ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் அந்த ரியரில் சார்ஜிங் போர்ட் கொடுக்கறது வந்து நல்ல ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து சேஃப்டி அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து அட்வான்ஸ்டு சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. FTSS ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. மல்டி லெவல் பேட்டரி ப்ரொடெக்ஷன் ஃபீச்சர் வந்து கொடுக்குறாங்க. CCTV கேமரா வந்து கொடுக்குறாங்க. கம்ப்ளீட்டாக வந்து பஸ்ஸை வந்து நம்மளால் வந்து மானிட்டர் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக் பேசஞ்சர் கவுண்டிங் சிஸ்டமும் வந்து கொடுக்குறாங்க. இதன் மூலமாக ஒரு ஓவர்லோட் ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து ட்ராக் பண்ணிக்க முடியும். ஒருவேளை வந்து அதிகமான பேசஞ்சர்ஸ் வந்து ஏற்றிட்டோம் ஓவர்லோடில் இருக்குது அப்படின்னாலும் நமக்கு வந்து இண்டிகேஷன் வந்துடும். இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. லோ ஃப்ளோர் என்ட்ரியும் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. இதனால் வந்து பேசஞ்சர்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் வந்து பஸ்ஸுக்குள்ளே ஏற முடியும். ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஈஸியாகவும் வந்து ஏற முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்டீரியர் வந்து நல்லா ஸ்பேஷியஸாக வந்து இருக்குது. முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த விண்டோ ஏரியாலாம் வந்து 60% வந்து கிளாஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா கேபின் வந்து ஸ்பேஷியஸாக வந்து இருக்குது. நமக்கு ஃப்ரண்ட்டில் ஆரம்பித்து கடைசியில் உட்காந்துருக்க பேசஞ்சர் வரைக்கும் நல்ல ஒரு ஏர் ஃப்ளோ வந்து இருக்கும். ஒரு பனரோமிக் வியூ வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஒரு சிட்டிக்குள்ளே வந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறோம், ஒரு ஆஃபீஸ் போகிறோம், வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறப்ப ஒரு ஜாலியாக நல்லா கம்ஃபர்டபுளாக ப்ளசண்ட்டாக உட்காந்துட்டு சிட்டியை வந்து பார்த்துக்கிட்டு நம்ம வந்து என்ஜாய் பண்ணி வந்து போகலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து செட்டப் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து அந்த கேபினுக்குள்ளே ஏர் சர்க்குலேஷன் வந்து நல்லாயிருக்கும். நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி சீட்ஸுமே வந்து ரொம்ப எர்கானமிக்காக நமக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்கதா வந்து சொல்கிறாங்க. நல்லா ரிலாக்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக ஒரு நல்லா குண்டாக இருந்தால் கூட வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக கம்ஃபர்டபுளாக உட்காந்து நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதேமாதிரி டோர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 2-3 இடங்களில் வந்து நமக்கு வந்து கொடுக்குறாங்க. அதுவும் வந்து ஒரு சிரமம் இல்லாமல் நம்மளால் வந்து பஸ்ஸுக்குள்ளே வந்து ஏற முடியும். நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கக்கூடிய ஆப்ஷனும் வந்து கொடுக்குறாங்க. பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு பார்க்குறப்ப 189 கிலோவாட்டில் ஆரம்பித்து 423 கிலோவாட் வரைக்கும் நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி வந்து பேட்டரியை நம்ம வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் டிரைவு ரைட் ஹேண்ட் டிரைவு ரெண்டும் நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. இப்போ நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் வந்து லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ இங்கே லெஃப்ட் ஹேண்ட் டிரைவ் அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து வெஹிக்கிள்குள்ளே டிரைவர் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் வந்து உட்காந்துருப்பார். பட் இதே ஃபாரினில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே வந்து ஆப்போசிட்டாக வந்து மாறும். ஸோ அது நம்மளுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி அதுவுமே நம்ம வந்து கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பஸ்ஸுக்குள்ளே அட்வான்ஸ்டு ஏர் கண்டிஷனிங் சிஸ்டம் வசதியும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பஸ்ஸோட லென்த்து 12,000 mm வரும். வித்து 2,550 mm வரும். ஹைட்டு 3,500 mm வரும். வீல் பேஸ் 6,320 mm வரும். ஃப்ளோரோட ஹைட்டு 400 mm வந்து கொடுத்துருக்காங்க. சீட்டிங் கெப்பாசிட்டி 39 பேசஞ்சர்ஸ் ப்ளஸ் டிரைவர் ப்ளஸ் வந்து வீல் சேர் பார்க்கிங் வந்து வரும். டயர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 295/80 இந்த செக்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ரேடியல்
டயர்ஸ் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. மோட்டார் அப்படின்னு பார்க்குறப்ப பர்மனன்ட் மேக்னெட் சிங்க்ரோனைஸ்டு ஏசி மோட்டார் கொடுக்குறாங்க. இந்த மோட்டார் வந்து நமக்கு அதிகபட்சமாக 235 கிலோவாட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பட் நாமினல் பவர் கண்டினியூஸ் பவரில் தான் நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம். கண்டினியூஸ் பவர் அப்படின்னு பார்த்தோன்னா 140 கிலோவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். பேட்டரியை பொறுத்த வரைக்கும் அட்வான்ஸ்டு லித்தியம் அயன் பேட்டரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. வெஹிக்கிளோட சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்குறப்ப ஃப்ரண்ட் ரியர் ரெண்டுலேயுமே ஏர் சஸ்பென்ஷன் வித் நீலிங் மெக்கானிசத்தோட நமக்கு வந்து கொடுக்குறாங்க. சேஃப்டிக்காக வந்து டிஸ்க் பிரேக் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் நமக்கு வந்து டிஸ்க் பிரேக் வந்து வரும். ரியரை பொறுத்த வரைக்கும் ட்ரம் பிரேக் தான் வந்து கொடுக்குறாங்க. ஒரு முறை வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணோன்னா 314 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்கறதுனால 2 மணி நேரத்துலேயே வந்து நமக்கு வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடும். இப்போ ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பற்றிலாம் வந்து பேசும்பொழுது அதெல்லாம் வந்து செட் ஆகாதுப்பா, பெட்ரோல் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் நமக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் எலக்ட்ரிக்கை நோக்கி தான் வந்து இந்தியா மட்டும் இல்லை நம்ம உலகமே வந்து குளோபலாக வந்து மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப ஜென்ரலாக நமக்கு வந்து பெட்ரோல் டீசல் அப்படிங்கிறப்ப அது வந்து ஒரு லிமிட்டட் சோர்ஸ் தான் வந்து இருக்கும். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேலே அது வந்து கிடைக்க போகிறது கிடையாது. அதை தாண்டி மேஜராக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காற்று மாசுபடுது அப்படின்னா அதற்கு முக்கியமான காரணமாக வாகனத்தோட புகை வந்து இருக்குது. அதனால் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இப்போ டீசல் வாகனங்களை பெரும்பாலும் குறைச்சிக்கிட்டு வந்து வராங்க. எல்லா பிராண்டுக்குமே ஒரு வெஹிக்கிளோட இன்ஜின் அப்படின்னா இவ்வளோ தான் எமிஷன் இருக்கணுங்கிற மாதிரி வந்து ரூல்ஸை வந்து கடுமையாக போடுறாங்க. அதனால தான் வந்து நிறைய பிராண்ட்ஸ் வந்து சின்ன சின்ன கார்களில் இருக்கக்கூடிய டீசல் இன்ஜின் எல்லாத்தையுமே வந்து தூக்கிட்டு பெட்ரோலில் மட்டும்தான் வந்து தொடர்ந்து நமக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போதைக்கு வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் அப்படிங்கிறப்ப ஒரு மேஜர் சிட்டிஸில் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி பஸ்ஸஸ்லாம் வந்து பார்க்க முடியும். பட் போக போக அப்படின்னு பார்க்குறப்ப எல்லா கிராமப்புற ஏரியாக்கள் எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் இந்த மாதிரி எலக்ட்ரிக் பஸ் தான் வந்து வரும். இப்போதைக்கு எலக்ட்ரிக் வாங்கலாம் அப்படின்னு வந்து ஒருத்தவங்க பிளான் பண்ணுறாங்க. ஒரு காரோ 2 வீலரோ வாங்கலான்னு பிளான் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த சார்ஜ் ஆகிற டைமிங் தான். இப்போதைக்கு வந்து நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா ஒரு பெட்ரோல் போடுறோன்னா அதிகபட்சம் 5 நிமிஷம், 2 வீலராக இருந்தாலும் காராக இருந்தாலும் 5 நிமிஷத்தில் பெட்ரோல் போட்டு அந்த இடத்த விட்டு நம்ம வந்து கிளம்பிடுவோம். பட் எலக்ட்ரிக் அப்படின்னு வரும்பொழுது நமக்கு எலக்ட்ரிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸும் வந்து அதிகமாக வந்து கிடையாது. நடுவழியில் நின்றுச்சுன்னா உடனே சார்ஜ் போடவும் முடியாது. அப்படியே சார்ஜ் போட்டால் கூட குறைஞ்சது ஒரு 4 மணி நேரம் இல்லை 5 மணி நேரம் நம்ம சார்ஜ் போட்டால் மட்டும்தான் வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ இதுதான் வந்து இந்த எலக்ட்ரிக் வண்டிகளில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு டாஸ்க்கு. அதேமாதிரி வந்து சேஃப்டி வைஸும் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்கே சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் வந்து நடந்தாலுமே கூட புதுசாக ஒரு விஷயம் வரும்பொழுது மக்கள் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் வந்து முழுக்க அப்படியே எலக்ட்ரிக்காக மாறிக்கிட்டே வருது அப்படின்னா அதில் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி வந்துடும். சேஃப்டியும் வந்து நாளுக்கு நாள் அதிகப்படுத்திடுவாங்க. இப்போ இருக்கிறத விட இன்னும் சேஃப்டி வந்து ஃபியூச்சரில் வந்து அதிகமாகும். ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா பேட்டரி சார்ஜ் ஆகிற டைம் வந்து ரொம்ப கம்மியாக கொண்டு வந்துடுவாங்க. ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்ஸ் அதிகப்படுத்திடுவாங்க. நம்ம வந்து ஒரு எலக்ட்ரிக் வண்டி வச்சுருக்கோம், ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்கோம் அப்படின்னா சார்ஜ் தீர்ந்து போச்சுன்னா அந்த பேட்டரியை கொடுத்துட்டு இன்னொரு பேட்டரி வாங்கிட்டு போகிற மாதிரி இந்த மாதிரி ஸ்வாப்பிங் ஸ்டேஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்து நமக்கு வந்து அதிகமாக வந்துடும். அதனால் வந்து ஃபியூச்சரே வந்து எலக்ட்ரிக்கை நோக்கி தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நீங்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து வச்சிருக்கலாம், எலக்ட்ரிக் கார் வச்சிருக்கலாம், 2 வீலர் வச்சிருக்கலாம், இல்லை எலக்ட்ரிக் பஸ்ஸில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணியிருந்தாலும் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி. Nooks and corners of the nation. Unlock sustainable mobility with